சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே இன்று நடைபெறும் முக்கிய லீக் ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கும். ரசிகர்களின் உற்சாகத்தால் அதிரும் மைதானம், அனல் பறக்கும் பந்து வீச்சு, ஒவ்வொரு பந்துக்கும் இருக்கையின் நுனியில் அமர வைக்கும் த்ரில் அனுபவம் என அனைத்துக்கும் தீனி கொடுக்கும் ஆட்டம் என்பதுதான் இதற்கு காரணம். அந்த வகையில் சாம்பியன்ஸ் டிராபியின் 5வது லீக் ஆட்டத்தில் துபாயில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கவலை அளிக்கும் சுழற்பந்து வீச்சு, அதிரடி ரன் குவிப்பு இல்லாதது, விராட் கோலியின் மோசமான ஃபார்ம் குறித்து விமர்சனம் எழுந்தது. இதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேட்டிங், பந்து வீச்சு, ஆல்ரவுண்டர் என அனைத்து நிலைகளிலும் சிறந்த வீரர்கள் அணியில் இருப்பதால் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றனர். 2017 சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் நம்ம தோந்தோம். அதுக்கு பேட்டிங் அந்த தடவை விளாடல, பாண்டியா மட்டும் தான் லாண்டாப்பில். மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்தா இருக்கும், நாங்களும் எல்லாருமே எதிர்பார்த்தா இருக்கோம். விராட் கோலி லாண்டாப்பில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும், ஃபார்முக்கு வருவார்னு நம்புகிறோம். ஸோ இப்போ இருக்க கன்ஃபார்மில் இந்தியன் டீம் உண்மையிலே ரொம்ப ஒரு ஆன் த மார்க்காக விளையாடுறது கரெக்டாக இருக்காங்க. கேப்டன் ரோஹித் சர்மா கண்டிப்பாக அவர் ஃபயர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் கில்லும் நல்லா விளையாடுவாங்க. விளையாண்டு நல்ல டார்கெட் நம்ம செட் பண்ணுறோம், நிறைய ரெக்கார்ட் முறிக்கணும்னு இது பண்ணிப்போம். அது பாகிஸ்தான் வந்தால் நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு பயங்கர வெறி இருக்கும். வைப் பார்த்தீங்கன்னா செம வைப்பாக இருக்கும். நம்ம யூஸ்வலாகவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அது ஆல் ஓவர் வேர்ல்டு. நம்மளுக்கு வேர்ல்டு கப்பை விட இந்த மேட்ச் வின் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுடனான போட்டியில் வெற்றி பெற்றால்தான் அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற முக்கிய ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி துபாயில் களமிறங்க உள்ளது. தரமான வேகப்பந்து வீச்சு, முகமது ரிஸ்வான், சவுத் ஷக்கீல், சல்மான் அலி, இமாம் உல் ஹக், குஷ்தில் ஷா ஆகியோரும் இந்திய அணிக்கு சவாலாக இருப்பர் எனவும் விளையாட்டு விமர்சகர்களால் கணிக்கப்படுகிறது. அவங்களால முடிஞ்சது 200% கொடுப்பாங்க பாகிஸ்தான். ஏன்னா நல்ல போலிங் லைனப், நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், ஷாயின் அஃபிடி எல்லாரும் இருக்காங்க. மேட்ச் டஃபாக தான் போகும், ஒன் சைடாக தான் போகாது. திறமையான சுழற்பந்து வீச்சு இல்லாதது பின்னடைவாக உள்ளது. இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபியில் இரு அணிகளும் இதுவரை 5 போட்டிகளில் மோதியுள்ளன. அதில் பாகிஸ்தான் அணி 3 ஆட்டங்களிலும், இந்திய அணி 2 ஆட்டங்களிலும் வென்றுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.